இதோ வந்துவிட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங் தாத்தா. வந்துட்டீங்களா? வந்துட்டேன். ஒரே மழையாக இருக்குது. வீட்டு உள்ளேருந்து வெளியே வந்தேன், பார்த்தா இது மழையாக இருக்குது. பார்க்குறீங்களா? சொட்டு சொட்டுன்னு. ஓகே. இதை பார்த்த உடனே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. என்ன தாத்தா சின்ன பசங்களை மாதிரி சொல்கிறீங்க? இல்லை, நான் ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக தான் இருந்தேன். அத்தை இங்கே கொஞ்சம் போட்டுன்னு அப்புறம் எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி சின்ன பையனாக தான் இருந்தேன். இப்போதான் நீங்கள் கூட என்ன மாதிரி ஆவீங்க. நீங்கள் கூட என்ன மாதிரி ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு என்னுடைய ஆசை உங்களுக்கெல்லாம் நீங்கள் நீண்டோழி காலம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஓ, தேங்க்ஸ் தாத்தா. ஏன்னா எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த மழையை பார்த்துட்டு, இந்த மழை சொட்டு சொட்டுன்னு கொட்டிருந்துச்சு. அப்போது இன்னொரு இந்த அவங்க இந்த இப்போ மழை வச்சுக்கின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க எங்களுக்காக. சௌரியார் கோயிலிலே, சௌரியார்னு ஒரு புனிதர் இருந்தார். அவர் நேற்று கூட கோவாவிலேருந்து அவருடைய பாடியை எடுத்து வெளியே பப்ளிக் விசிட்டிங்க்கு வச்சாங்க. அந்த சௌரியார் கோயில் இருக்குது கோவாவில். அதை வச்சுன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. சௌரியார் கோயிலில் சலசலன்னு பெய்யும் மழை அப்படின்ட்டு பாடுவாங்க. அது ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு பாட்டு கூட, வேறு பாட்டு, மழை மழை அங்கே சொட்டு சொட்டுன்னு கொட்டுது பாரு, அங்கே மழை சொட்டு சொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே அப்படின்ட்டு எல்லாம் அந்த பாட்டுங்களாக இருந்துச்சு மழையை பற்றி. அது இந்த மழையை பார்த்தோன்னே அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என்னுடைய பழைய நினைவுகளெல்லாம் நீங்கள் தானே இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்குன்னு தானே நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் நான் சொல்லலான்னு, அதனால் அதை சொன்னேன். ஓகே. சொன்னாலும் வெக்கமாடா, சொல்லா கட்டியும் துக்கமாடா அப்படின்ட்டு ஒரு பழைய ஆயா உட்காந்து பாடுவாங்க. சொன்னாலேயும் வெக்கமா ஷேப், சொல்லா கட்டியும் அதை சொல்லிலேயே மனசுலேயே இருந்துச்சுன்னா துக்கமாக இருக்குமா. இதை சொல்லிட்டாக்கா ஃப்ரீ ஆகிடுமா. ஃப்ரீ ஆகிட்டீங்களா தாத்தா? இன்னும் உங்கள்கிட்ட நான் ரொம்ப நேரமாக பேசணும். உங்கள்கிட்ட ரொம்ப நேரமாக பேசினே இருக்கணும். அப்போ தான் நான் எனக்கு தூக்கம் வைக்கணும். ஆமாம் தாத்தா, ஏன்னா கண்ணில் தண்ணி வந்து நினைக்குது உங்களுக்கு. எங்கள்கிட்ட பேசினதெல்லாம் பார்க்குறோம், கண்ணில் தண்ணி வந்து நிற்குது. பாசம், ரத்த பாசம், ஆனந்த கண்ணீர். தாத்தா, நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்கோ, சொல்லிக்கிறீங்க. இல்லை, எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை பார்த்தோன்னே ஆனந்த கண்ணீர் விட்றேன்னு சொல்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கண்ணில் தண்ணி வருது, ஆனந்த கண்ணீர் சொல்கிறீங்களே தாத்தா. உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு, அதனால் என் கண்ணில் தண்ணி வருது சொல்கிறீங்களே தாத்தானாக்கா.
நான் போய் சொல்ல மாட்டேன்றது வாபஸ் வாங்குங்கோ, அந்த வார்த்தை எடுத்துருங்கோ. நான் போய் சொல்லுவேன். சில சமயத்தில் தற்காப்புக்காகவும் சில நல்ல விஷயங்களுக்காகவும் சிலர் சந்தோஷப்படுத்தணுன்னாக்கா சின்ன போய் சொல்லலாம். சொல்லுவேன் சொன்னேன் இல்லையா, அந்த இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆனந்த கண்ணீர் விடுறேன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே. அப்புறம் தாத்தா என்னென்ன தர்மம் செய்ய விரும்பு அப்படின்ட்டு கேள்விப்பட்டுக்கிறேன். நானும் அது எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். தர்மம் செய்யுங்கோ, தர்மம் செய்யுங்கோ, நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்கோ அப்படின்ட்டு. ஓகே. ஒரு ஒரு நிகழ்ச்சி. ஒரு முறை நான் ஒரு இடத்துல வேலை செய்திருந்தேன். CRI என்ற ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் நான் வேலை செய்திருந்தேன். அங்கே நான் 24 hours நான் ஜாப் இருந்து 24 hours தான் தூங்க மாட்டீங்களா? என்னோடய ஜாபு இது 24 hours. நான் தூங்கும் போதும் எழுந்து எதாவது பண்ணுவேன். நாளைக்கு என்ன வேணும், இன்றைக்கி என்ன வேணும். எனக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் இருந்துச்சு. நான் வந்து ஒரு இடத்துல சூப்பர்வைசராக இருந்தேன். அப்புறம் அங்கே ஒரு 150 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 150 பிரதர்ஸுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு டெய்லி அவங்களுக்கு ஃபுட்டு அவங்க ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க வந்து தியாலஜி என்ற ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்காக 3 வருஷம் அவங்க இருந்துச்சுன்னு காலேஜில் படிச்சுன்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்னுடைய இன்சார்ஜில் இருந்தாங்க. ஓ, அவங்களாம் இன்சார்ஜில் இருந்தாங்களா? நீங்களாம் பெரிய மற்ற மாதிரி பேசுங்களே. அவங்களுக்கு பூவா சாப்பாடு கொடுக்குற வேலை இருந்து அவங்களுக்கு கேன்டீன் இன்சார்ஜ். அவங்களுக்கு தினமும் நான் சாப்பாடு குறித்து ஏற்பாடு பண்ணேன். காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்துருவேன். அதுக்கு முன்னே ராத்திரி எல்லாம் நான் வந்து டைரக்டர்ஸ் மீட்டிங் சொல்லிவிட்டு ஒரு அந்த இதில் டைரக்டருக்கும் எனக்கும் ஒரு மீட்டிங் ஆகும். அப்போது அந்த மீட்டிங்கில் சொல்லுவார், ஓகே நாளைக்கு நான் இந்த கேன்டீன் இன்சார்ஜ் ஆச்சு அவங்களெல்லாம் கவனிக்க வந்தது. அப்போ சொல்லி ஸோ வாட் இஸ் ஒரு டுமாரோ ப்ரோக்ராம், வாட் இஸ் த மெனு ஃபார் டுமாரோ அப்படின்னு சொன்னேன். அந்த மெனு லிஸ்ட்டு எடுத்துன்னு அவங்களுக்கு இந்த மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட் egg, butter, jam, some curry, dosa, இதெல்லாம் செய்யணும். பிரதர் இஸ் அ சீஃப் பிரதர் டைரக்டர் ஆஃப் த CRI. அப்புறம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் மார்னிங் டீ, அதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அப்புறம் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணோம். ஓகே வாட் இஸ் த பட்ஜெட் எவ்வளோ? அன்றைக்கி சிக்கன், நாளைக்கு டுமாரோ சிக்கன். ஓகே தம்பி எல்லாம் ஒரு 3,000-4,000 rupees தேவைப்பட்டது. ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் மைக்கில் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே சொல்லிட்டு அதை கிராண்ட் பண்ணுறாரு. அப்புறம் நல்லா ஒரு அழகாக கையில் மணி எடுத்து அதில் ஒரு 500 rupees இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து 3,000-4,000 rupees எவ்வளோ கேட்கணும்னா அவ்வளோ கொடுத்துருவாரு. ஸோ நான் காலையில் அப்புறம் ஒரு 12-1 மணிக்கு ஆகிடும் நான் தூங்கத்துக்கு. அப்புறம் படுத்துட்டு காலையில் 4-5 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். அப்புறம் மார்க்கெட்டிங் போனோம். வண்டி எடுத்துன்னு மார்க்கெட்டிங் போனோம். அது என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். சிக்கன், ஃபிஷ் ஒரு நாளைக்கு ஒரு வாங்கிட்டு வரணும். அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணேன், காலையில் எழுந்து மார்க்கெட் போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு பேக்கெல்லாம் ஸ்கூலில் வச்சுக்கின்னு
கார் இருக்குது. கார் வந்து டிரைவர் இப்போ லேட்டாக வரும். நான் அவங்கள பார்த்தா சொல்லிட்டு சில இதுக்காக நான் காலையில் போயிடுவேன். அது போகும்போது ஒரு ஆள் இருந்தார். ஒரு ஆள் போயிருந்தோம். எனக்கு எப்போதும் யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணணுன்னு எப்போதும் எனக்கு மனசில் இருப்பான். யாரெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஏதாவது காசு கொடுக்கலாமா, அவனை பார்த்துட்டு அட்லீஸ்ட் பார்த்தா காசு கொடுக்க செய்வான். அவனை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு பாவம் ஏதோ சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு போவேன். அன்றைக்கு அவர் ஒரு ஆள் போயிட்டு இருந்தான். ஆஃபீஸ் சேரு கேட்டு எதிரில் போயிருந்தான். நான் ஸ்கூல் எடுத்து போனேன். அப்போது என்னை பார்த்துட்டு அப்படின்னு நின்றான். அப்புறம் நான் அவரை பார்த்தேன். ரொம்ப சாதாரணமாக ஒரு வேஷ்டி கட்டின்னு ஏதோ ஒரு ஏக்கமாக போயிருந்தான். இந்த காலையில் காற்று குடிக்கலாமா ஒன்றும் இல்லையாடான்ற மாதிரி எல்லாத்தையும் யோசனை போயிருந்தேன். அப்புறம் நான் ஹலோ அவர் சார் எடுத்துக்கிட்டேன். இப்போ பெரிய மனுஷன் இல்லை, எல்லாம் ஒரு 40-50 வயசு இருக்கும். அவர் பார்த்துட்டு ஹலோ வாங்க சொல்லிட்டு நானே கீழே இறங்கி போயிட்டு அவருக்கு வந்து பாக்கெட்லேருந்து ஒரு 50 ரூபா, ஒரு 50 ருபீஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். 2 ஸ்டெப் பின்னால் போயிட்டு என்னை பார்த்தேன். இது வச்சும் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். பார்த்துட்டு என்ன சரின்ட்டு வந்து வாங்கிக்கினார். அவர் வாங்கிக்கினோடனே என்னை பார்த்தாரு. நான் அவரை பார்த்துன்னு இருந்தேன். அதுக்குள்ளே அவனுக்கு என்னை பார்த்து ஏதோ பயம் ஆகிடுச்சு. அவருக்கு யார் நான் திடீர்னு கூப்பிட்டு 50 ரூபா கொடுக்குறாங்க சொல்லிட்டு உடனே பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஆட்டோக்காரன் அப்படியே போயிட்டு அங்கே ஸ்லோ பண்ணின்னு போனான். அப்புறம் அவன் ஆட்டோவை பிடிச்சிட்டு ஸ்டாப் சொல்லிட்டு ஏன் உட்காந்து ஓட்டான். எல்லாம் பார்த்து என்ன பயந்துட்டார். அவர் யார் என்னத்துக்கு காசு கொடுக்க ஏதாவது எனக்கு ஏதாவது ட்ரபிள் கொடுப்பானா, முதல்ல காசு கொடுத்தா அப்புறம் எல்லாம் ட்ரபிள் கொடுப்பானா, திருடுனா நல்லவனா வந்து போயிருந்து பெட்டரான்ட்டு இந்த ஆட்டோவை பிடிச்சின்னு போயிட்டார். அப்புறம் என்னடா பாவா அப்படியே பயந்துட்டான் ஓடுறான்னு, நான் காசு கொடுத்து தப்பாக போச்சா அப்படின்ட்டு நினச்சிட்டு சரிதான்ட்டு நான் வண்டி எடுத்துன்னு மார்க்கெட் போனேன். சிவாஜி நகர் சர்ச் கிட்ட அப்படியே போயிட்டு மார்க்கெட் ரசூல் மார்க்கெட் அங்கே போகலான்னு சொல்லிட்டு அந்த சர்ச் கிட்ட போனால் இவர் வந்து அந்த ஆட்டோவில் இறங்கி அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார். அங்கே நின்றுந்தோடனே நான் ஆட்டோவில் ஸ்கூட்டரில் அங்கே போயிட்டு சர்ச் கிட்ட அது உள்ளே போகலாமா மார்க்கெட் போகலாமா நினச்சின்னு அங்கே நான் பிரேக் போட்டாக்கா அந்த அது எனக்கு எதிரில் அந்த ஆள் நின்றுட்டு இருந்தார். அவர் என்ன நான் அவரை பார்த்து அவர் என்ன பார்த்தாரு. பார்த்துட்டோன்னே நான் சரி இருந்தால் இன்னும் பேஜாடுறான், அவன் சும்மா இங்கேருந்து எங்கன்னா ஓட போகிறான் சொல்லிட்டு அவரை சும்மா அப்படி கை காட்டினேன். அப்புறம் அவரும் நின்றுன்னு கை காட்டிட்டு அப்படியே போயிட்டார். நான் சர்ச் உள்ள போயிட்டேன். அது ஞாபகம் திடீர்னு வந்துச்சு. நான் உதவி பண்ணாலே ப்ராப்ளம், உதவி பண்ணாத ப்ராப்ளம் இது. காசு கொடுத்ததுக்கு அவன் அப்படி பயந்துட்டு ஓட்டினான்னு அப்படின்ட்டு யோசிச்சிருந்தேன். இப்போது அவங்ககிட்ட பேச ஏதாவது சொல்லான்னு அந்த விஷயத்தை சொன்னேன். ஏதோ போகிறாரு அவர். காலையில் ஒரு மாதிரி டயர்டு இல்லை, காலையில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தார். ஏதோ ஒரு ஏக்கத்தோடு போயிருந்தான். நேற்று ஒரு காஃபி குடித்தா நல்லா இருக்குமா ஒரு ஃபீலிங்கோடு போகிற மாதிரி தெரிஞ்சு, அதனால் எனக்கு செலவுக்கு வச்சுருந்த காசில் ஒரு 50 ரூபா எடுத்து கொடுத்தேன். அதை வாங்கிக்கின்னு கொஞ்ச நாள் என்னை பார்த்து பயந்துட்டாரு. யார் திடீர்னு 50 ரூபா கூப்பிட்டு 50 ரூபா அதுவும் ஸ்கூட்டரில் தேடி வந்து 50 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் ஆட்டோ பிடிச்சில் ஓடுனது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஓகே சரி, இப்போ நான் உங்களை விட்டு ஓட்டுமா? பாய்.